இராணுவ வீரர்கள் தங்களுக்கு அனுப்பப்படுற செய்தியை ராத்திரியில் படிக்கிறதுக்கு வசதியாக சார்லஸ் பார்பியருங்கிற பிரெஞ்சு கேப்டன் 12 புள்ளிகளை மேல் நோக்கி மேடு மாதிரியே எடுத்து ஒரு எழுத்து முறையை உருவாக்கியிருக்கிறாரு. தங்களுக்கு வர செய்தியை படிக்கிறதுக்கு வெளிச்சம் எதுவும் போட்டால் தாங்கள் இருக்கிற இடம் தெரியுங்கிறதுக்காக இருட்டிலேயே இராணுவ வீரர்கள் இந்த செய்திகளை படித்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் சேர்ந்த 2 வருஷத்தில் பிரெய்லி அந்த முறையை முழுசாக கற்றுக்கிட்டாரு. ஆனால் இந்த முறை படிக்கிறதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கிட்டதுனால இதை விட எளிமையான முறையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பிரெய்லி முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தார். 6 புள்ளிகள் மட்டும் வச்சு 63 விதமான சேர்க்கையில் எழுத்துக்கள் மற்றும் எண்களை உருவாக்கினார் பிரெய்லி. 1829 அதை உலகுக்கு அறிமுகப்படுத்தினார். அந்த சமயத்திலேயே அவர் படிச்சுட்டு இருந்த பள்ளியிலேயே கணக்கும் வரலாறும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். பாடங்கள் படிக்கிறதுல மட்டும் இல்லாமல் இசையிலே மிகுந்த ஆர்வம் இருந்தது பிரெய்லிக்கு. செல்லோ